மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் செந்தில்குமார் பீடியாட்ரிஷன் பேசுகிறேன். இப்போ எல்லா ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னா பெரியவங்களுக்கு தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வாட் இஸ் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா, ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறப்ப வந்து பேபியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தட் மீன்ஸ் 104, 106 வரைக்கும் போகும். ஹெட்டேக், த்ரோப்பிங் ஹெட்டேக் இருக்கும், இரிட்டபிளாக இருப்பாங்க. ஸோ வாமிட்டிங் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப டிசீனஸ், கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம இமீடியட்டாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இமீடியட்டாக குழந்தைய வந்து நல்ல ஒரு கூலான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். முடிஞ்ச உடம்பெல்லாம் நல்லா தண்ணி வச்சு தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் வந்து ஈவன் கோல்டு வாட்டர் இஸ் பெட்டர். நல்ல கோல்டு தண்ணி வந்து குடிக்க சொல்லி கொடுக்கணும். ஸோ பிளண்டி ஆஃப் லிக்விட்ஸ் கொடுங்க. குழந்தைகளை வந்து மார்னிங் 10 o'clock அப்புறம் ஒரு 3 o'clock வரைக்கும் வெளியே அவுட் சைடு வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. ஹாட் வெதரில் வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. ஸோ அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வராத நம்ம இந்த சம்மரை வந்து சமாளிக்கணும்.